வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். எங்கன்னா நம்ம ரியாக்டிவ் யூஸ் பண்ணும்போது இந்த ஈவெண்ட்டு மஸ்ட்டு யூஸ் பண்ணும். அது என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆன் சேஞ்ச். ஓகே, நார்மலாக ஆன் கிளிக் அப்படின்னா நமக்கு தெரியுது. ஆன் கிளிக்னா ஏதோ ஒரு பட்டன் இருக்கும்போது அதை கிளிக் பண்ணும்போது சம் ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத எழுதுறோம் அப்படின்றது. ஆன் சேஞ்ச் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஆன் சேஞ்ச் அப்படின்றது ஆன் சேஞ்ச். ஏதாவது ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு செலக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. செலக்ட், இதில் என்ன வைப்போம்? ஆப்ஷன் வைப்போம். செலக்டில் ஆப்ஷனில் கண்ட்ரி, இப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்தியா சூஸ் பண்ணியிருக்கேன், ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணியிருக்கேன், வெஸ்ட் இண்டீஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வருது. அப்புறம் என்ன, நம்ம சூஸ் பண்ணால் நமக்கு இங்கே வேல்யூ வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆன் சேஞ்ச். ஆன் சேஞ்சில் எனக்கு என்ன வேல்யூ வருது? இந்தியான்னு வருது. இனிஷியலாக இப்படி இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். அந்த இடத்துல வேல்யூ வந்து எனக்கு சேஞ்ச் ஆகி வருது. ஆனால் இதை வந்து நம்ம இன்புட் டைப்பில் வைக்க முடியாதா? இந்த ஆன் சேஞ்ச் அப்படின்றது இன்புட் டைப்பில் வைக்க முடியாது. ஆனால் வைக்கலாம்னா எப்படின்னா, இன்புட் டைப்பில் நீ டைப் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் இருந்து வெளியே வந்தால் ஆன் சேஞ்ச். அந்த இன்புட் டைப்லேருந்து நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்றது. ஓகேங்களா? அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். ஆன் சேஞ்சுனா இதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ இது சேஞ்ச் பண்ணிட்டேன். இதே விஷயம் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தியான்னு நான் டைப் பண்ணிவிட்டு வெளியே வரணும், ஆஸ்திரேலியா நான் டைப் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அதுலேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வராது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை எப்படி எடுக்கிறது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஐடி ஒன்று செட் பண்ணுவோம். ஐடி வச்சு தான் நம்ம வேல்யூனா எடுப்போம். இங்கே ஐடி வைக்கிறதுக்கு எந்த இடத்துல ஐடி வைப்பீங்க? எந்த இடத்துல ஐடி வைக்கணும்? இப்போ இன்புட் டைப்பு இருக்குது. ஸோ நார்மலாக நமக்கு இன்புட் டைப் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஐடி ஈக்குவல் டு நேம்னு வைக்கிறேன். இப்போ இதனுடைய வேல்யூவை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா வேல்யூ அப்படின்ற ஃபீல்டு இங்கே இருக்க போது அதை நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல செலக்டில் எந்த இடத்துல ஐடியை வைப்பீங்க? செலக்ட் டேக்ல. ஏன் ஆப்ஷன் டேக் வச்சா என்ன? ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, செலக்ட் வந்து காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இதனுடைய பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் தான் பேரண்ட். நீங்கள் ஆப்ஷனுக்கு போய் ஐடி வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ஐடி நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நீங்கள் அதனுடைய வேல்யூ எடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இப்போ இதுதான் பேரண்ட்டு, எனக்கு பேரண்ட்லேருந்து சைல்டோட வேல்யூ எடுக்கணும். இந்த வேல்யூ எடுக்கிறதுக்கும் ஒரு 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 சின்ன ஒரு இது இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஆன் கிளிக் பண்ணுறேன். ஸோ லாகின் ஃபார்ம் வேலிடேஷனா அகைன் அந்த இதையே எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு console dot log document dot get element by id கண்ட்ரியோட வேல்யூ எடுக்கிறேன். கிளிக் பண்ணும்போது கண்ட்ரியோடைய வேல்யூ எடுக்கிறேன். கண்ட்ரியோட வேல்யூ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்தியான்னு கொடுக்குறேன். கண்ட்ரியோட வேல்யூ இந்தியான்னு வருது. கண்ட்ரியோடைய வேல்யூ ஆஸ்திரேலியான்னு வருது. கண்ட்ரியோடைய வேல்யூ வெஸ்ட் இண்டீஸ்னு வருது. எப்படி அப்படின்னா என்ன இதை சூஸ் பண்ணுறியோ அதுதான். இல்லை நான் எனக்கு வந்து இந்தியா வந்து இப்படி தேவையில்லை, நான் வேல்யூவை மாற்றி வச்சுக்க முடியுமானா இதை லேபிளாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஐஎன் அப்படின்றத லேபிளாக வச்சுக்கிட்டு வேல்யூ வந்து நான் இப்படி எதிர்பார்க்குறேன், ஆஸ்திரேலியா
ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு இன் செலக்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா அப்படின்றது உங்களுக்கு லேபிள் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், என்னடா சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் செலக்ட்லேயே எழுதிட்டேன்னு நினச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா, இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். வேல்யூவே இப்படி தப்பாக போட்டு வச்சுருந்தா எப்படி வரும்? ஆஸ்திரேலியாவுக்கு வராததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது. அப்போ இது வந்து லேபிளாக மாறிடும். நீங்கள் வேல்யூ அப்படின்றத மென்ஷன் பண்ணலை அப்படின்னா லேபிளில் என்ன இருக்கோ அதுதான் வேல்யூவாக உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும். புரியுதா? இவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதில் எங்கே ஆன் சேஞ்ச் வந்துச்சு? ஆன் கிளிக் தான் வந்துச்சு. கரெக்டு தானே? நீங்கள் அதானே சொல்லுவீங்க, இதில் எங்கன்னா இது வந்துச்சு, இது ஆன் கிளிக்கில் தானே நடக்குது அப்படின்ற மாதிரி. எஸ், ஆன் கிளிக்கில் தான் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் என்ன வேல்யூ சூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இங்கே கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இங்கே ஆஸ்திரேலியான்னு செலக்ட் பண்ணும்போதே எனக்கு இங்கே ஆஸ்திரேலியா, இங்கே வெஸ்ட் இண்டீஸ் செலக்ட் பண்ணும்போதே இங்கே வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு வரும். அது எப்படி பண்ண முடியும்? அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆன் சேஞ்ச். ஓகேவா? அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐடி எங்கே எழுதி வச்சிருக்கோமோ அதே இடத்துல தான் ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? கெட்டு கண்ட்ரி வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க எடுத்து ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நான் யூஸ் பண்றேன். ஓகே, கெட் கண்ட்ரி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இது யூஸ் பண்றதால என்ன பெனிஃபிட்னு பாருங்க. இந்தியா, எம்டி, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா அப்படின்னு வருது. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அப்படின்றது நமக்கு வேல்யூ கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு லேபிள். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வேல்யூ வந்து எம்டியாக கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரினே சூஸ் பண்ணிட்டு போயிடுவான், இது போய் டேட்டா பேஸில் விழுந்துடும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேல்யூ எம்டி அப்படின்னு கொடுத்துருவோம். அப்படின்னா நம்மளுடைய அந்த வேலிடேஷனுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு இப்படி. ஓகேங்களா? ஸோ இதில் ட்ரிம்னா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இஃப் கண்ட்ரி ஈக்குவல் டு எம்டியாக இருந்தா எப்படி எம்டியாக வரும்? நம்ம தான் இங்கே வேல்யூ வச்சுருக்குமே. இந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ அதனுடைய ரிலவெண்ட் வேல்யூ நம்ம என்னன்னு செட் பண்ணி வச்சுருக்கோம், எம்டி. அப்போ நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்குமே நம்ம வேலிடேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்குமே வேலிடேஷன் பண்ணலாம். இப்போ எனக்கு இது வருது, இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்தியான்றது வருது. ஓகே, இப்போ நான் கண்ட்ரினே சூஸ் பண்ணுறேன். கண்ட்ரி வந்து ஒரு வேல்யூவாக கன்சிடர் பண்ணக்கூடாது, அது ஒரு பிளேஸ் ஹோல்டர், ஒரு லேபிளாக கன்சிடர் பண்ணும். இப்போ நீ லேபிளாக கன்சிடர் பண்ணுற அப்படின்னா இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன எரர் வரணும் அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் யுவர் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி வரும். அதான கரெக்ட், எனக்கு கண்ட்ரியை செலக்ட் பண்ணாமல் போகிறான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரியை செலக்ட் பண்ணி வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ஓகே, வேல்யூ இல்லை அப்படின்னா எரர். அந்த இதுக்காக இப்போ ஆன் சேஞ்சில் நம்ம இந்த விஷயத்த ஒரு செலக்டில் வச்சு பார்த்தோம். இதே ஆன் சேஞ்சு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும்? கெட் நேம் வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தட். ஓகேங்களா? இது எப்படி நீங்கள் டைப் பண்ணும்போதே வருதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். அதே ஆன் சேஞ்ச் தான். என்னன்னா நமக்கு இங்கே என்ன பண்ணமோ அதே விஷயம் தான் இப்போ பண்ண போகிறோம். என்ன பண்ணோம்?
செலக்ட் பண்ணிட்டு வெளியே வந்தாதான், ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து வெளியே வந்தாதான் நமக்கு வேல்யூ வரும். இப்போ நீங்க போயிட்டு ஷாக்கித் தேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துடணும், ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டு வெளியே வந்தாதான் வரும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுவாக வந்துச்சு, அது நான் வந்து செலக்ட் பண்ணேன். இப்போ வேல்யூவை செலக்ட் ஆனதால், ஓகேவா. இப்போ நான் குமார்னு கொடுக்குறேன். இப்போ குமார் அப்படின்றது செலக்டில் இல்லை. இப்போ ஏதாவது வருமா அப்படின்னா வராது. நீ போயிட்டு வெளியே போய் கிளிக் பண்ணணும், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வெஸ்ட் இண்டீஸை இந்தியான்னு மாத்துறேன் அப்படின்னு வந்தா இந்த மவுஸோடைய விஷயம் வந்து இந்த இடத்துக்கு வரவே அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆன் சேஞ்ச் ஆகுது. அந்த இடத்துல இருந்து நமக்கு வேற பிளேஸுக்கு போகுது. அப்போ நமக்கு அந்த விஷயத்த நமக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குது. புரியுதா? ஆன் சேஞ்ச் டெக்ஸ்ட் பாக்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, செலக்ட். ஓகே, செலக்ட்ல இப்படிதான் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இங்க நீ டைப் பண்ண போறது கிடையாது, இங்க இருக்கிற வேலையை டமால்னு சூஸ் பண்ணிட்டு எடுத்துக்க போற, ஓகேங்களா. ஆனா இதுல அப்படி கிடையாது. குமார் சதீஷ் இப்படின்னு கொடுத்துட்டு வெளியே வர போற, இப்படி நடக்குது. ஓகே, ஆன் சேஞ்ச் புரியுதா புரியலையா? யாரோ கை தூக்கி இருக்கீங்க. ஓகே வினோத், அந்த பாஸ்வேர்டு என்ன ஆச்சு? நேற்று கொடுத்துமே. சரி ஓகே. ஓகேங்க, இப்போ நமக்கு கிளீனாக தெரியுது. ஆன் சேஞ்சு இந்த இடத்த விட்டு வரணும், செலக்ட்டுக்கும் அதே தான், அந்த இடத்த விட்டு வந்துடும், ஓகேங்களா. அதனால் நமக்கு கிடைக்குது. அப்போ செலக்ட்டுக்கு வந்து ஆன் சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணும்போது அப்ரண்ட்லி ஓகே ஒரு மாதிரி இருக்குது. சரி, நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எதுக்காக ஆன் சேஞ்சை யூஸ் பண்ணணும்? ஏன் அப்படியே ஆன் இது லாகின் பண்ணும்போது பண்ணால் என்ன அப்படின்னா கிடையாது. இப்போ நான் இந்தியான்னு சூஸ் பண்ணால் நான் இந்தியன் நேஷனாலிட்டி, ஓகேங்களா. இதே நான் இதை ஆஸ்திரேலியான்னு சூஸ் பண்ணால் அவன் என்ஆர்ஐ கஸ்டமர், ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்கு மட்டும் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, நீ என்ஆர்ஐ கஸ்டமராக இருந்த அப்படின்னா உனக்குன்னு தனி ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கும், ஓகேவா. நீ எத்தனை நாள் இங்கே இருப்ப அப்படின்னா கேட்பாங்க தெரியுமா. அதாவது இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிவ் ஒரு இது வச்சுக்கிறேன். அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த அபவுட் யுவர் செல்ஃப் வந்து எனக்கு எதுக்கு மட்டும் வரணும் அப்படின்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவா இருந்தா, அதாவது ஓகே இந்தியாவை தவிர்த்து வேற எதை சூஸ் பண்ணாலும் எனக்கு இது வரணும். இந்த அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றது இந்தியாவை தவிர்த்து நீங்க வேற எதை சூஸ் பண்ணியிருந்தாலும் வரணும். இந்தியாவா இருந்தா நீ உன்னை பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா. ஏன்னா என்கிட்ட உன்னுடைய ரெக்கார்டு எல்லாமே இருக்கும், உன்னுடைய பேன்ல இருந்து ஆதார் வந்து. இப்போ எனக்கு நீ ஆஸ்திரேலியாவாக இருந்தால் உன்னுடைய எஸ்எஸ்என் நம்பர், உன்னுடைய யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னா எனக்கு தேவை. அதனால நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து போடுறேன். வேற கண்ட்ரியாக இருந்தால் இஃப் யூ ஆர் நாட் இன் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஒரு லேபிள்லாம் போட்டு இது பண்ணுறேன். இஃப் யூ ஆர் இன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் தென் எனக்கு இது பாக்ஸே காட்ட தேவையில்லை. இந்தியனாக இருந்தால் எனக்கு பிரச்சனையே தேவையில்லை. இப்போ இந்தியான்னு இருக்குது, எனக்கு இது தேவையில்லை. இப்போ நான் டிஃபால்ட்டாக இதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு இது காட்டக்கூடாது, இந்த பாக்ஸ் அப்படின்றத காட்டக்கூடாது. ஸோ இதுதான் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், நீ ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ மாதிரி பண்ணிக்கோ. எனக்கு ஃபஸ்ட்டு டைம் அது காட்டக்கூடாது, அப்போ டிஸ்பிளே நன்னு காட்டாது. நான் ஏதாவது ஒரு கண்ட்ரி வேல்யூ சூஸ் பண்ணுறேன், இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு காட்ட தேவையில்லை, ஓகேவா. இந்தியானா தேவையில்லை. இதுவே ஆஸ்திரேலியாவோ இல்லை வெஸ்ட் இண்டீஸோ இல்லை வேற எதா இருந்தாலும் எனக்கு அதை ஷோ பண்ணும். அப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா நாட் ஈக்குவல் டு இந்தியாவா இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பாக்ஸை காட்டணும், ஈக்குவல் டு இந்தியாவா இருந்தால் அந்த பாக்ஸை ஹைட் ஆயிடும். இப்போ எப்படி கண்டிஷன் எழுதுவீங்க ஆன் சேஞ்சில்? இது ரெண்டுத்தையுமே கூட தூக்கிடுறேன்.
வேல்யூ வருதா? இந்தியா இருந்தால் எனக்கு காட்ட தேவையில்ல. இந்தியாவை தவிர்த்து வேற எதா இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல பாக்ஸ் காட்டணும். என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இஃப்ல தான் எழுதலாம். வாய மூடு. லேடிஸ் ஓகே, இஃப் எல்ஸ்ல என்ன பண்ணணும் அதை சொல்லு. ஓகே, எங்க எழுதணும்? இஃப் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியாவா இருந்தா என்ன பண்ணும்? நீங்க சொன்ன மாதிரி கண்ட்ரி வந்து இந்தியாவா வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு கண்ட்ரியோட வேல்யூ இந்தியாவா வருது. ஓகே, எல்ஸ் அப்படின்னு போட சொல்லிட்டீங்க. ஷர்னியா, தாரிகா, சித்ரா சொல்லுங்கம்மா. இப்போ என்ன பண்ணணும்? கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நன்னு இருக்கு. ஓகே, அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஸ்டைலு ஈக்குவல் டு டிஸ்பிளே நன்னு. ஓகே, மற்றதுக்கு என்ன மொத்தமா போயிடுச்சு? மொத்தமா குடும்பத்தை காலி பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு. ஓகே, வரல வரானே. போயிடுச்சு. கரெக்டாக எழுதன கண்டிஷனு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கரெக்டான ஒரு விஷயத்தை தூக்கி தான் ஓடிடும். இப்போ ஆன் சேஞ்ச் வந்து எனக்கு என்ன என்னடா கண்ட்ரியை செலக்ட் பண்ணாலும் வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல? எம்டி கண்டிஷனும் ஹேண்டில் பண்ணிடுங்க. கண்ட்ரி ஈக்குவல் டு எம்டியாக இருந்தாலும் கண்ட்ரி ஈக்குவல் டு எம்டியாக இருந்தாலும் எனக்கு அது வரக்கூடாது. ஓகேவா? ஏன்னா எனக்கு அது இனிஷியலாக தேவையில்லை. இப்போ இந்தியா இருந்தாலும் ஆஸ்திரேலியா இருந்தாலும் தேவையில்லை. ஏன்னா நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு எனக்கு அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக இது கரெக்டாக இதுலாம் இதுதான் கரெக்டு. ஓகே, என்ன ராமலிங்கம் என்ன ஒரு வார்த்தையும் காணும். ஓகே, சரி. இப்போ இதில் ஒரு குட்டி ஒரு இது சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இன்புட் டைப் டெக்ஸ்ட் இருக்கு. எப்படி இப்போ இவனை எடுத்துட்றேன், இவனையும் எடுத்துட்றேன். எதுவும் தேவையில்லப்பா, இப்படி இருக்கு. ஓகேவா? நான் ஒரு பட்டன் ஒன்று வச்சு, ஓகேங்களா, ஒரு ஹை லெவலில் சொல்கிறேன், ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறேன். ஓகே, நேம் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 3 கேரக்டர் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ 1 2 3 போல 4 இவனை எடுக்கணும். 1 2 இருக்கு, 3 போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 3 கொடுத்த உடனே நான் சொல்றதை தெளிவாக தெரியும். இப்போ கிளிக் பண்ணுறேன், எனக்கு எரர் வருது. 1 2 3 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ 3 கேரக்டர்ன்றது கரெக்டு தானே? 3 கேரக்டர் தான் வந்துருச்சு. அப்போ நீங்கள் இங்கே டெமோன்னு கிளிக் பண்ணால் எனக்கு அந்த எரர் போகுது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வெளியே வரும்போதே, இப்படி போயிட்டு வெளியே வரும்போது அந்த எரர் போயிடும். நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண மாட்டேன். இங்கே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நான் நேம் மஸ்ட் கண்டெயின் இருக்குல்ல, அவன்கிட்ட போய் நிற்கும் போதே எனக்கு போயிடும், அந்த எரர் போயிடும். புரியுதா? புரியுதா புரியலையா? எப்படி பண்ணலாம்? ஆன் சேஞ்சில் தான்.
ஓகே, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது தான் ஆன் சேஞ்சில் தான் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். ஆன் சேஞ்சில் என்ன பண்ணணும்? சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஆன் சேஞ்சை தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆன் சேஞ்சிலையும் நம்ம என்ன லாஜிக் எழுதுவோம் அப்படின்னா, இந்த வேலிடேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ எடுத்து இது பண்ண போகிறோம். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இவனையே காப்பி பண்ணி இப்படி போடுறேன். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் டைப் பண்ணிட்டு வெளியே வரும்போது இந்த மெத்தடே கால் பண்ணும். இந்த மெத்தட் கால் பண்ணால் ட்ரிம். இப்போ 3 வேல்யூ இருக்கா இல்லையா? இப்போ பாருங்க, இப்போ 1 2 1 2 3. ஓகேங்களா? நான் இதை டெமோவை கிளிக் பண்ணல, போயிடுச்சு. எப்படின்னா அது போயிடுச்சு அப்படின்னா, வேலிடேட்டா கால் பண்ணுது. ஆன் சேஞ்சு வெளியே வந்த உடனே வேலிடேட்டா கால் பண்ணுது. அங்கே நம்ம அந்த கண்டிஷன் தானே எழுதியிருக்கோம். ஏன்னா ஆன் கிளிக்ல அதே ஃபங்க்ஷன் தான், இதுலேயும் அதே ஃபங்க்ஷன் தான். இப்போ ஒரே ஃபங்க்ஷனை 2 இடத்துல மெத்தடாக கால் பண்ணிடுச்சு. புரிகிறதா? ஆன் சேஞ்சில் இது என்னன்னா, நீங்கள் இமெயில்லாம் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இமெயில் எழுதுகிற இடத்துலையும் இந்த மாதிரி தான். இமெயில் வேலிட் இமெயிலாக இருக்கும். ஓகேங்களா? @gmail எல்லாமே இருக்கும். நீ வந்து அந்த லாகின்னு கிளிக் பண்ணாதான் அது போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேலிட் இமெயில் கொடுக்கும் போதே நீ அந்த இஷ்யூவை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை தான் யோசிக்கணும்.